ஹே கைஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. போபோலேருந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பைக் வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம போபோலேருந்து ஒரு மொபைல் ஹோல்டர் ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம். பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸ்டில் இன்னுமே 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். இன்னும் நான் சேம் அதே மொபைல் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணுறேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் போபோலேருந்து நம்ம இன்னொரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே இந்த சீசனில் யூஸ் ஆகிற மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதோட அன்பாக்சிங் என்னன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓ மை காட், போபோவில் வந்து எனக்கு பிடிச்சதே அவங்களோட அந்த பேக்கிங் தான். இந்த சின்ன பாக்ஸ்க்கு வந்து எவ்வளோ சேஃபாக அவ்வளோ பெரிய ஒரு கார்ட்டூன் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து போபோவில் BL1 அப்படின்ற ஒரு ஃபாக்லைட் தான். கைஸ், இதோட பேக்கிங்கே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 1 kg மேலே இருக்கும் போல். ஃபாக்லைட் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே இன்னும் நிறைய அக்சசரிஸ் வேறு இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு வயரிங் கிட்டு. இதுவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. மோர் தென் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 to 400 கிராம்ஸ் இருக்கும். இதுவே 300 கிராம்ஸ் இருக்கும் மினிமம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெயினாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஃபாக்லைட்டு நல்லா ஹெவியாக இருக்குது. மெட்டீரியலே ரொம்ப ஹெவி குவாலிட்டியாக இருக்குது. பல்புமே வந்து நம்ம நார்மலாக அந்த HJG பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதர் பிராண்ட்ஸோட ஃபாக்லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இது வந்து பார்க்கவே கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு இதுவுமே காட்டுறேன். பக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு இதுவுமே ஷோ பண்ணி காட்டுறேன். லைக் நார்மல் ஃபாக்லைட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. வெயிட்டுமே நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நார்மலாக நம்ம மற்ற ஃபாக்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வராது. நார்மல் வயர் மட்டும்தான் வரும். நம்ம டேரெக்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் டேப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நம்ம டேரெக்டாக இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சு நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். நான் இதோட ஃபிட் பண்ணுற வீடியோஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பைக்ஸில் வந்து மாட்டுறதுக்கான அந்த கிளாம்ப் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நல்ல மெட்டீரியல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ திங்க் இது வந்து ரஸ்ட் ஃப்ரீ. இதில் வந்து பெருசாக துருவலாம் பிடிக்காது நம்ம பைக்கில். ஆல்ரெடி நம்ம போபோவில் வந்து போட்டிருக்க மொபைல் ஹோல்டருமே அப்படி தான். லைக் மோர் தென் நான் முன்னாடி சொன்ன 3 years கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு ரஸ்ட் கூட அதில் ஃபார்ம் ஆனதில்லை. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் இந்த ஃபாக்லைட்டை வந்து எந்த பைக்ஸில் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாடல் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு க்ரூசர், டூர், அது மாதிரி எந்த பைக்ஸ் வச்சுருந்தாலுமே நீங்கள் அதில் ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா கிளாம்புமே இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா சில ஃபாக்லைட்ஸ் நம்ம வாங்குறப்போ வந்து அவங்க ஒரு மினிமலான ஒன்று தான் கொடுப்பாங்க. நம்ம அதை மட்டும் வந்து எல்லா பைக்லையும் வச்சு ஃபிட் பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம போபோவில் வந்து எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஈவன் அலாங்கி கூட அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அலாங்கி கூட எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். அது ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் டேக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம், இந்த போபோவில் வந்து 1 year நமக்கு வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, போபோவில் வந்து நான் மொபைல் ஹோல்டர் வாங்கினப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ வந்து ஒன்று வந்துச்சு. அது வந்து என்னோடய மிஸ்டேக் தான். பட் நான் என்ன பண்ணேன்னா, வாரண்டி கிளியர் பண்ணி பார்க்கலாம், கிளைம் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவங்கள நான் என்கொயரி பண்ணப்போ உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு மொபைல் ஹோல்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 2-3 daysலேயே வந்து எனக்கு திரும்ப புது மொபைல் ஹோல்டர் வந்துருச்சு. எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஓகே, பெஸ்ட்டான சப்போர்ட் இருக்குது. ஸோ 1 year நமக்கு வாரண்டியும் இதில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஃபாக்லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபாக்லைட் பற்றி சொல்லணும்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃபு ப்ளஸ் வந்து 60 watts வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரைட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஏன் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மேலே ஃபிட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து கண்ணில் படுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து ஆப்போசிட்டில் வரவங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லோ இது பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து கீழே மட்டும்தான் அடிக்கும். ஆப்போசிட் வரவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நீங்களும் ஃபாக்லைட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு லோவாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் வயரிங் கிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே இல்லை. டேரெக்டாக ப்ரோ, இப்போ இதில் வயரிங் எப்படி கொடுத்துருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து கீ லைனில் ஒன்று, பாசிட்டிவ், மைனஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே தான். பேட்டரியில் ஒரு கனெக்ஷனு, இதுக்கு ஃபாக்லைட்டுக்கு ஒரு கனெக்ஷன். மற்ற ஃபாக்லைட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம தனியாக வயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து தானே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நீங்கள் எந்தமே பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாகவே இது பண்ணிக்கலாம். நான் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக நான் ஃபிட் பண்ணிவிட்டு என்னென்ன மோட்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன்.
அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபாக் லைட் வாங்கணும் அப்படின்னா வந்து இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு மாடலும் இருக்குது, BL2ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது, அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸு ப்ளஸ் நல்ல குவாலிட்டி, நமக்கு 1 இயர் வாரண்டியும் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. ஸோ மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ஃபாக் லைட்டுக்கு வந்து நம்ம தனியாக சுவிட்செல்லாம் வாங்க தேவையில்லை, இன்பில்டாகவே இதிலே வந்து மல்டி ஃபங்க்ஷன் சுவிச்சஸும் வந்துடுது. நம்ம இதிலே வந்து மோட் எல்லாமே மாற்றிக்கலாம். இதிலே வந்து நம்ம லோ பீம், ஹை பீம், அப்புறம் அதுவும் இல்லாமல் ஃப்ளாஷ் எல்லாமே இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ இப்போ நம்ம வந்து R15 ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நமக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் இல்லாமல் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 20 to 25 மினிட்ஸில் 20 அதிகபட்சம் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து எனக்கு இங்கே வேணும்னு சொல்லி ஒரு கிளாம்ப் செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பைக்கு ஃபிட் பண்ணுறப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அவங்களே வந்து உங்களுக்கு கிளாம்ப் எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வெளியில் எங்கேயுமே வாங்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஈவன் அலாங்கி கூட எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. உங்ககிட்ட நீங்கள் வீட்டில் கூட அதை ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் R15 ஃபிட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடுவோம். எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுனால அப்படி பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படி வேணும் அப்படின்னா வந்து நான் வந்து சைட்லேயே கூட மாட்டிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது பைக் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்க, ட்ரயம்ப் வச்சுருக்கீங்க, இல்லை சூப்பர் பைக்ஸு, டூரர் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் இவங்க கொடுத்துருக்க அந்த யூசர் மேனுவல் வச்சு நீங்கள் வீட்டிலே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ மற்ற பைக்கில் ஃபிட் பண்ணுறப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? இது பம்பர் டைப்பில் ஃபிட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் ஃபிட் பண்ணலாம், ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஃபிட் பண்ணலாம். அதான் 15 to 20 மினிட்ஸ் அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயரிங் மட்டும் கனெக்ஷன் கொடுக்கணும். டேரெக்டாக நீங்கள் பேட்டரியில் வந்து டேரெக்ட் கனெக்ஷன் தான், அப்புறம் ஆன் ஆஃப் இதில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். டோட்டலாகவே 3 கனெக்ஷன் தான். மற்றபடி வேறு எந்த வயர் கட்டு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல, டேரெக்டாக வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக ஃபாக் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து சுவிட்சுமே நம்ம இங்கேயே ஆட் பண்ணிட்டோம். இது நமக்கு வந்து எங்கேயுமே ஈஸியாக கைக்கிட்டே இருக்கும். கைஸ், இப்போ வந்து நம்ம ஹஜேஜி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டிருந்தோம், அதோட ஃபாக் லைட் வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி, இது வந்து லோ பீமு, இது வந்து ஹை பீமு. இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்க போபோவோட அந்த ஃபாக் லைட் BL1 வந்து ஆன் பண்ண போகிறேன். இது வந்து லோ பீமு, இதோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஹை பீமு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த லெவலுக்கு பவர் இருக்குன்ட்டு. ரியலி பயங்கர பவராக இருக்குது. நான் வந்து ரொம்ப லோவாக ஃபிட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறம் இதை மோட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து கீழே இருக்க பட்டனும் இருக்குது. கீழே வந்து இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து சிங்கிள் ப்ளஸ் பண்ணாலே வந்து நம்ம நார்மலாக ஃப்ளாஷ் மாதிரி நம்ம ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மேலே ஒன்று அமுக்கிட்டு கீழே ஒன்று அமுக்கினேன் அப்படின்னா ஃப்ளாஷு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் வருது. அதே மாதிரி திரும்ப நீங்கள் மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஒரு மோடு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரெயிலே வந்து ரொம்ப கூல், சூப்பராகவே இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வந்து மேலே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா வந்து ஆஃப் ஆயிரும். கைஸ், இப்போ வந்து நம்ம பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து லோ பீம் போடுறேன். ஸோ ஒரு கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு, பாருங்கள் எவ்வளோ வைடாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மோடு ஹை பீமு, நல்ல ஹைட்டு கிடைக்குது. இருந்தாலும் நான் லோவில் தான் வச்சுருக்கேன், இருந்தாலுமே அது எவ்வளோ ஹைட்டாக அடிக்குது பாருங்கள். நான் கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அகைன் அப்படின்னா லோ பீமு, அதுக்கப்புறம் நான் அதை டபுள் கிளிக் பண்ணேன்னா ஃப்ளாஷு. ஸோ சூப்பராகவே இருக்குது பாருங்கள் பார்க்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மோட்ஸும் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியும் காட்டுறேன். தெரியும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு மோடு, இது மாதிரி மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. ஸோ நிஜமாகவே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபாக் லைட் வேணும்னா வந்து இவங்க வெப்சைட்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். bobo.com தான், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட வந்து ஃபாக் லைட்ஸ் மட்டும் இல்லை, மொபைல் ஹோல்டர்ஸும் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம போபோவில் தான் வந்து மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சு, ஸ்டில் இன்னும் வந்து பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அதே செக் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் வந்து அதே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்ககிட்ட மொபைல் ஹோல்டர், அப்புறம் இன்னும் நிறையா பைக் தேவையான அசரிஸ் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிறது எல்லாமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் போபோ வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ்லாம் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.